Good morning, students. Kanana இப்போ பார்க்க போகிறது யூனிட் 9 the Indian Contract Act. In the chapter 31 discharge and breach of a contract. நம்ம கான்ட்ராக்ட் பற்றி பார்த்தோம். இதில் அந்த கான்ட்ராக்டை எப்படி நம்ம எப்போ கேன்சல், திட் இஸ் கான்ட்ராக்ட் இஸ் நத்திங் பட் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கான்ட்ராக்ட் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி we will see in this chapter. Okay, so now will that is breach அப்படின்னா it is nothing but என்ன அப்படின்னா an act or அது breaking இல்லை failure. Okay, that is breach. Okay, so first we'll move on for introduction part and we'll see the chapter. So discharge of contract அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is nothing but discharge of contract implies termination of the contractual relationship between the parties. ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், contractual relationship terminate பண்ணுறது. ஓகே, கான்ட்ராக்ட் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா if it ceases to operate and when the rights and obligation created by it come to an end. எப்போ ஒரு கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா the thing is when it ceases to operate, அந்த கான்ட்ராக்ட் அந்த ப்ராசஸ் அந்த இதுக்காக கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. சீசஸ் மீன்ஸ் ஸ்டாப். ஸோ அப்போ இட் வில் கெட் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா when the rights and obligations created by it, அதுக்காக இந்த அக்ரிமெண்ட், இந்த கான்ட்ராக்ட் இதுக்காக கிரியேட் பண்ணுங்கிற அந்த there is ஆக்ஷன் அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த போர்ஷன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா it will come to an end. Sometimes other rights and obligations may arise as a result of discharge of the contract. புதுசாக சில ரைட்ஸ் obligations arise ஆகும். ஓகே, ஸோ these are independent of the original contract. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் எப்போ it will come to an end, discharge ஆகும் அப்படின்னா that is அந்த ஒரு எதுக்காக எடுக்கப்பட்டதோ அந்த இது முடிஞ்சுது அப்படின்னாலோ இல்லை புதுசாக ஏதாவது அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கம் டு அன் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை எந்தெந்த மோட்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு கான்ட்ராக்ட் ஆக்ட் we will see one by one. First one is discharge by performance. Performance implies carrying out the obligation of the contract. Obligation அப்படிங்கிறது it is nothing but ஒரு commitment, duty, isn't it or not? So performance implies எப்படி அப்படின்னா by carrying out the obligation of the contract. Performance must be completed according to the real intentions of the agreement. எதுக்காக அந்த அக்ரிமெண்ட் போட்டோமோ அந்த இன்டென்ஷன் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் must be done according to time and manner prescribed. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டைம், இந்த டைம் இந்த இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் மே பி ஆஃப் டூ டைப்ஸ், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலாக அந்த எதுக்காக கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், அந்த ஒர்க்கை we have completed. எதுக்காக அந்த கான்ட்ராக்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் it gets over between the two parties. ஸோ டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இது. அடுத்தது பை அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரி டு ஈச் அதர், மியூச்சுவலாக அக்ரி பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இஃப் எனி கான்ட்ராக்ட் இஸ் கிரியேட்டட் பை அன் அக்ரிமெண்ட் ஹென்ஸ் இன் த சேம் வே, எந்த அக்ரிமெண்ட்டில் கிரியேட் பண்ணாங்களோ அதே அக்ரிமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இன் திஸ் கனெக்ஷன் த ரூல் ஆஃப் லா பார்த்தீங்க அப்படின்னா எடம் மோடோ குவிஸ் அண்ட் குவைட் கான்ஸ்டிடியூட்டர் எடம் மோடோ டிஸ்ட்ரிக்டர் அப்படின்னா என்னென்னா த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த திங் மே பி டிஸ்ட்ராய்டு. ஓகே, ஆஸ் இன் த சேம் மேனர் இன் விச் இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட். ஒரு திங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திங் எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, டெஸ்ட்ராய் பண்ணுறீங்கன்னா எந்த மேனரில் அதை ஃபார்ம் பண்ணீங்களோ அதே மேனரில் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம். தட்ஸ் அ திங். எந்த மோடில் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அதே சேம் மோடில் அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தே வில் டிஸ்சார்ஜ் ஆர் டிஸ்ட்ராய். ஓகே, ஸோ தட் இஸ் அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட், மியூச்சுவலாக அவங்களுக்குள்ளே பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் இம்ப்ளைடு அப்படின்ட்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் மே பி கிவன் அட் த டைம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆர் சப்சீக்வெண்ட் டு இட்ஸ் ஃபார்மேஷன். எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் அதாவது அவங்களுடைய தட் இஸ் ரெண்டு பார்ட்டிஸ் அவங்களுடைய தட் இஸ் ஆட்டிடியூட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னா தட் இஸ் இட் மே பி கிவன் அட் அந்த ஃபார்மேஷன், அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணுறப்போ ஆஃப் த கான்ட்ராக்ட். ஓகே, ஆர் சப்சீக்வெண்ட் டு இட்ஸ் ஃபார்மேஷன், அது ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ளைட். இம்ப்ளைட் அப்படின்னா the contracts are also discharged by implied consent. Different modes of discharge of implied consent என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்றுனா we will see.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நோவேஷன். ஓகே, ஸோ ஒன்றுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நோவேஷன் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த கான்ட்ராக்டுக்கு பதிலாக இன்னொரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன். ஆல்ட்ரேஷன், சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது. ரெசிஷன் அப்படின்னா எக்கனாமிக் டிக்ளைன், அதாவது இன்கம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, எக்கனாமிக்கெல்லாம் வந்துட்டு அந்த இது வந்து அவங்க பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் ஒரு வாட் எவர் இட் இஸ் அது வந்து டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறப்போ. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ரெமிஷன் அப்படின்னா, அதாவது வந்து தட் இஸ் கேன்சலேஷன் ஆஃப் டெப்ட், ஏதாவது வந்து கடன் இது பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். அக்கார்ட் அப்படின்னா என்னென்னா கிராண்ட் சம் ஒன் பவர், ஒருத்தருக்கு பவர் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் வந்து இட் வில் கம் டு என். வெய்வர் இஸ் நத்திங் பட் தள்ளுபடி செய்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், தட் இஸ் வெய்வர். மர்ஜர் அப்படின்னா தட் இஸ் மர்ஜிங். ஓகே, ஸோ இந்த பேசிஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து கான்ட்ராக்டை இம்ப்ளைட் தட் இஸ் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் இந்தந்த ரீசன் இந்தந்த பேசிஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணலாம். என்னென்னா a contract may be discharged if its performance become, அது பண்ண முடியல, எடுத்திருக்கிற அந்த கான்ட்ராக்டை வந்து நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம், if it is impossible means it அந்த கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். த ரூல் ஆஃப் இம்பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லா டஸ் நாட் ரெக்கக்னைஸ் வாட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. வாட் இஸ் இம்பாசிபிள் டஸ் நாட் கிரியேட் அன் ஆப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு லா வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க எது இம்பாசிபிள் அப்படிங்கிறத. பட் எது இம்பாசிபிளோ அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து கிரியேட் ஆகாது, அப்ளிகேஷனாக கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 56 ஆஃப் த ஆக்ட், ஆல் ஆக்ட்ஸ் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட்ஸ் ஆர் வாய்டு. எல்லா ஆக்ட்ஸுமே நம்ம எது இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து void, invalid. There are two types. Impossibilityல ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா impossibility existing at the time of agreement, அந்த அக்ரிமெண்ட் போடுறப்பவே impossibility அது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னொன்று impossibility arising subsequent to the formation of contract, அந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி முடிச்சு நகர அதில் impossibility என்ன ஆகும் அப்படின்னா தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ the two types. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is on the other hand impossibility of performance existing at the time of performance of contract may, அதாவது அந்த கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கிறப்போ பெர்ஃபார்மன்ஸ் அந்த கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கிறப்போ இம்பாசிபிலிட்டி வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா அதில் ரெண்டு இது இருக்குது, known to the parties, non known to the parties. அது சில பேருக்கு வந்து அதில் பாசிபிலிட்டி இல்லை அப்படி அந்த கான்ட்ராக்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலங்கிற சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு என்னவா இருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ லைக்வைஸ் impossibility arising subsequent to the formation of contract or supervening impossibility may be எப்படி இருக்கும் அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக, அதாவது அது நடக்க வருது அப்படின்னா பை சம் ஈவெண்ட் பியாண்ட் த கண்ட்ரோல். எதனால் அந்த மாதிரி இம்பாசிபிலிட்டி வருது, அவங்க கண்ட்ரோலுக்கு மீறி போகிறப்போ. ஓகே, இட் இஸ் பியாண்ட் தேர் கண்ட்ரோல். அடுத்தது வந்து பை சம் ஆக்ட் எய்தர் ஆஃப் த ப்ராமிசர் ஆர் த ப்ராமிசி, அந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ப்ராமிசி கான்ட்ராக்ட் போடுறாங்க இல்லையா, இல்லை அதில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்களுடைய சம் ஆக்ட்னால வந்து இம்பாசிபிலிட்டி அந்த கான்ட்ராக்டை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் சிச்சுவேஷன் வரலாம். ஓகே, next one is by lapse of time. Lapse of time அப்படின்னா according to the Limitation Act 1963 a contract must be performed within a specified time. அதாவது வந்து டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக்வைஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். இஃப் இட் இஸ் நாட் பெர்ஃபார்ம் வித்தின் திஸ் ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட்டில் பண்ணல அப்படின்னா அண்ட் அகைன்ஸ்ட் which if no action is taken by the promisee in the court of law within the specified time, அவங்க எதுவும் ஆக்ஷனும் எடுக்கல அந்த டைமுக்குள்ளேயும் பண்ணி முடிக்கல அப்படின்னா then the promisee is deprived of his remedy at law. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா at law they have to answerable. In such cases கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, பிகாஸ் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த டைமுக்குள்ளே அதை பண்ணி முடிக்கல அப்படிங்கிறப்போ. ஓகே, டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னா கான்ட்ராக்டை வந்து அக்கார்டிங் டு லா டிஸ்சார்ஜ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா the operation of law by which contract வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பை டெத். இஃப் த கான்ட்ராக்ட்ஸ் டிபெண்ட் ஆன் த பர்சனல் ஸ்கில் ஆர் எபிலிட்டி then such contract may be discharged on the death of the promiser. அதாவது அந்த பர்டிகுலர் பர்சனோட ஸ்கில் எபிலிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த கான்ட்ராக்ட் இருந்தது, அதை நம்பி தான் இருந்தது அப்படிங்கிற சுச்சுவேஷன் when he is dead அப்படின்னா அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து it can be cancelled. Next one is by merger. Merger means will take place when an inferior right occurring to the same party either under the same or another contract. அதாவது ஒரு ரைட், அதாவது ரெண்டு கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட்லேயே இல்லை அப்படின்னா that is it will take place in some another contract. merging அப்படின்னா joining together. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வரப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்.
Next one is நம்ம முன்ன பார்த்துருக்கோம் இல்லையா, that is companies இல்லை insolvency. An insolvent is discharged from all liabilities incurred prior to his adjudication. அதாவது ஒரு இன்சால்வெண்ட் அப்படிங்கிறப்போ அப்போ வந்து அவங்களுடைய லைபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் டிஸ்சார்ஜ்டு. நெக்ஸ்ட் unauthorized alteration of the terms of contract. If one party makes any material alteration, ஒரு பார்ட்டி மட்டும் அந்த கான்ட்ராக்டில் வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா வித்தவுட் த கன்சென்ட், 2 பேர் இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் அதை பண்ணுறாங்க இன்னொருத்தரோட கன்சென்ட் இல்லாமல் அப்படிங்கிறப்போ தென் த அதர் பார்ட்டி கேன் வாய்டு த கான்ட்ராக்ட். தட் இஸ் அந்த கான்ட்ராக்டை இன்வேலிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு விஷயம் செய்கிறப்போ ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் பண்ணுறப்போ அந்த இன்னொரு பர்சன் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்லி he can discharge and make it as a void contract. Void contract means make it as an invalid contract. Next one is rights and liabilities vesting in the same person. That is where the right and liability become vested in the same person, the other parties are discharged. அதாவது ஒருத்தருக்கே ரைட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே அவங்களே எடுத்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து இஃப் இட் இஸ் இந்த சேம் பர்சனாக இருந்தது அப்படின்னா த அதர் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணும் தட் இஸ் தே கேன் டிஸ்சார்ஜ் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா எந்த மோடில் ஒரு கான்ட்ராக்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத we have seen. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ரெமிடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது நம்ம இந்த கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன ரெமிடிஸ், நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் என்ன ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் பார்ட்டிஸ் டு அ கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் தேர் ப்ராமிசஸ். கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்டில் 2 பர்சன் என்ட்ரு ஆனாங்க, தே ஹாவ் டு பெர்ஃபார்ம் தேர் ப்ராமிசஸ். வென் ஒன் பார்ட்டி ரெஃப்யூஸ் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ப்ராமிஸ் தென் த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் டேக்ஸ் பிளேஸ். அப்போ தான் வந்துட்டு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், தட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பிரீச் அப்படிங்கிறது வந்துட்டு an act of breaking, failure. Okay, so the other party or parties are called aggrieved or injured party or parties. Aggrieved அவங்க வந்து அவங்கனால பாதிக்கப்பட்டவங்க, they are injured இன்னொரு பார்ட்டினால அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, that is breach of contract. Next one is remedies. என்னன்னா there are various types of remedies for the injured parties-க்கு என்னென்ன remedies அப்படின்னா rescission of contract, claim for specific, அதுக்கு claim பண்ணிக்கலாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக, இல்லைன்னா claim for injection, claim for quantum merit, claim for damage. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த லாஸஸ் எல்லாமே எல்லா விதத்துலையும் என்ன பண்ணிக்கலாம்னா they can claim over. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் rescission of contract அப்படின்னு பார்க்கலாம். ஸோ rescission of contract அப்படின்னா in case of breach of contract by one party then the other parties may rescind the contract and thereby the party is absolved from all his obligation under the contract. அவங்களுடைய இது என்னென்ன அப்படிங்கிறத வந்து அதாவது இந்த கேஸ் ஆஃப் பிரீச், இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் ஒன் பார்ட்டி அப்படின்னா பை ஒன் பார்ட்டி அப்படின்னா இந்த அதர் பார்ட்டி வந்து ரிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன அப்படின்னா தட் பை த பார்ட்டி இஸ் அப்சால்வ்டு ஃப்ரம் ஆல் ஹிஸ் obligation, அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா he can resolve. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் M promises N to supply him a motor car on 1st January 2017. நான் உங்களுக்கு மோட்டர் கார் கொடுக்குறேன், சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு M வந்து Nக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் N ப்ராமிசஸ் டு பே ஃபார் த மோட்டர் கார் ஆன் 1st January. இவங்களும் வந்து அந்த 1st January அவங்களுக்கு 2017 அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறேன்னு. N is absolved from paying its price. இப்போ என்ன அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து N வந்து என்னது that is rescission, that is he is not paying. N is absolved from paying his ப்ரைஸ். ஓகே, இட்ஸ் ப்ரைஸ் வந்து அவங்க பே பண்ணல, தட் இஸ் 2 பேர் என்ட்ரு ஆகிறப்போ ஒருத்தர் வந்து அதுக்கு இது பண்ணல அப்படிங்கிறது தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். இன் சம் ஸ்பெசிஃபிக் கேசஸில் டேமேஜஸ்க்கு கிளைம் இருக்குது, ரெமெடி இஸ் தேர். அப்போ வந்து தென் த கோர்ட் கேன் டிரெக்ட் த பார்ட்டி இன் பிரீச், அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த கோர்ட் வந்து இது பண்ணலாம். இன் சச் கேஸ் த ப்ராமிஸ் இஸ் கேரிட் அவுட் ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். அப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்த பேசிஸில் போட்டாங்களோ அந்த பேசிஸில் தே கேன் கெட் ஓவர் த ரெமெடி. ஸோ எந்தெந்த கேசஸில் அந்த கோர்ட் வந்து அந்த இதில் வருவாங்க அப்படின்னு நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். When the act agreed to be done is such that compensation is money for its non-performance is not sufficient. அதாவது வந்து அந்த compensation வந்து மணியாக அந்த act agreed to be done is such that compensation in money for its non-performance is not sufficient. அதாவது அந்த non-performance அந்த கொடுக்குற amount வந்து if it is not sufficient. Next, when it is probable that compensation in money cannot be received for the non-performance of the act agreed to be done. அதாவது என்னது அந்த மணி ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, cannot be received for அந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத ஆக்டுக்கு
ஓகே, நம்ம பண்ணணும், இந்த 2 பேரும் இந்த இது வந்து ஆக்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், பட் அந்த பெர்ஃபார்மே பண்ணாமல் ஓகே தட் காம்பன்சேஷன் இன் மணி cannot be received. அதை வந்து ரிசீவ் பண்ண முடியாது. அந்த இப்போ 2 பார்ட்டிஸ் அக்ரி பண்ணி நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னு, பட் அதை வந்து செய்யலை அப்படிங்கிறப்போ அதை வந்து இது பண்ண முடியாது. when there is no standard for ascertaining the actual damage caused by the non-performance of the act agreed to be done, that is when there is no standard for ascertaining the actual damage என்ன by the non-performance of that agreed to be done. எதை வந்து அக்ரி பண்ணுறாங்களோ அதை எந்த வந்து அக்ரி பண்ணதை பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஓகே, அதனுடைய டேமேஜ் இது. நெக்ஸ்ட் ஆன் த அதர் ஹேண்ட் the court does not grant specific performance in the following casesலாம் கோர்ட் வந்து எந்த இதுவும் இது பண்ண மாட்டாங்க. damages or an adequate remedy. ஓகே, இமீடியட் ரெமெடி வந்து அடிக்குவேட் டேமேஜஸ்க்கு. அடுத்து த கான்ட்ராக்ட் வந்து சர்டைனாக இல்லை அப்படின்னா. நெக்ஸ்ட்டு த கான்ட்ராக்ட் இஸ் இன்ஈக்விட்டபிள் டு எய்தர் பார்ட்டி, 2 பேருக்குமே ஈக்குவலாக இல்லை. த கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் ரிவோக்கபிள் நேச்சர் அண்ட் த கான்ட்ராக்ட் வந்து மேட் பை த ட்ரஸ்டி இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் த கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் பர்சனல், அதாவது வந்து தட் இஸ் கான்ட்ராக்ட், இப்போ கான்ட்ராக்ட் டு மேரி அந்த மாதிரி பர்சனல் இதுக்கெல்லாம் வந்து கோர்ட் won't involve. த கான்ட்ராக்ட் இஸ் மேட் பை த ட்ரஸ்டி இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகே, அதாவது ஒரு நம்பிக்கையின் இதில் வந்து பண்ணியிருப்பாங்க, பட் அந்த இதை வந்து என்னது கமிட்மெண்ட்டுங்கிற இதில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, த கான்ட்ராக்ட் மேட் பை எ கம்பெனி அல்ட்ரா வயர்ஸ் ஆஃப் இட்ஸ் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனை வந்து மீறி, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கம்பெனி தி ஹேவ் டு ஃபாலோ தேர் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அதில் வந்து ஏதாவது அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தட் இஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில். நெக்ஸ்ட்டு த கோர்ட் cannot supervise its carrying out. இதெல்லாம் வந்துட்டு கோர்ட் வந்து என்ன அப்படின்னா இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க, இட்ஸ் கேரிங் அவுட். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த கோர்ட் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத இது எதுனா இந்த ஃபாலோயிங் கேசஸில் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் claim for injunction அப்படின்னா, injunction is an order passed by a competent court restraining a person from doing some act. injunctionங்கிறது ஒரு கோர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை இந்த ஆக்டை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரைன் பண்ணுறது. that is injunction can be defined as a mode of securing the specific performance of the negative terms. அந்த கான்ட்ராக்டில் ஏதாவது நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குன்னா அதை பண்ணக்கூடாது அப்படின்னு செக்யூர் பண்ணுறது. ஓகே, நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இம்ப்ளை டூயிங் சம்திங் விச் அ பார்ட்டி ஹாஸ் ப்ராமிஸ் நாட். இதை பண்ணக்கூடாது, நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிற இந்த கான்ட்ராக்டில் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தில் அதை பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் அ நெகட்டிவ் திங். ஸோ இன்ஜெக்ஷன் இஸ் an order which is granted by the court restraining the person to do what he had promised not to do. நம்ம வந்து எதை பண்ண வேண்டாம்னு சொல்கிற ஒரு விஷயத்த ஒரு பார்ட்டி வந்து பண்ணாங்க அப்படின்னா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இது வந்து யார்கிட்ட இருக்குன்னா கோர்ட்டுக்கிட்ட இருக்குது. தட் இஸ் claim for injunction. ஓகே, that is the court may order injunction in the following cases: if the contract is voidable, invalid, if the contract becomes void, அதாவது நடக்க அது வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. ஆன் டிஸ்கவரிங் த கான்ட்ராக்ட் அஸ் வாய்டு, கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வேலிட் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து கோர்ட் வந்து தே கேன் ஆர்டர் திஸ் ஒன், அதாவது இந்த இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். claim for quantum merit அப்படின்னா, the claim for quantum merit may arise if a contract performed by one party has become discharged by the breach of other party. ஒரு பார்ட்டி பண்ணுறத வந்து இன்னொரு பார்ட்டியோட இதில் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா. த மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் குவாண்டம் மெரிட் அப்படின்னா as much as earned, that is the meaning. The claim is not for the original contract that has been discharged or void, but on an implied promise by the other party to pay for what he has done. அவங்க செஞ்ச அந்த தப்பில் எவ்வளோ வந்து இதாக இருக்கும் அந்த லாஸ் as much, அதில் இருந்து அவங்க எவ்வளோ, இப்போ 2 பார்ட்டிஸ் இருக்காங்கம்மா, அதில் ஒரு பார்ட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா தனியாக, தட் இஸ் டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் அதர் பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி தனியாக இது பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் த கிளைம் வந்து ஒரிஜினல் கான்ட்ராக்டுக்கு கிடைக்காது. ஓகே, பட் ஆன் அன் இம்ப்ளைட் ப்ராமிஸ் பை த அதர் பார்ட்டி டு பே ஃபார், அவங்க செஞ்ச அந்த செயலுக்கு எவ்வளோ இதோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தே வில் கிவ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குவாண்டம் மெரிட்ஸ் அரைஸ் இந்த எந்தெந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, இஃப் அ கான்ட்ராக்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி வாய்ட், இன்வேலிடாக இருந்ததுன்னா, இஃப் சம்திங் இஸ் டன் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு டூ கிராஷியஸ்லி, அது வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் உள்நோக்கமும் இல்லாமல் செய்கிறது. இஃப் ஒன் பார்ட்டி abandons or refuses to perform the contract, ஒரு பார்ட்டி abandon பண்ணிடுறாங்க, இந்த கான்ட்ராக்டே வேண்டாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறது. இஃப் த கான்ட்ராக்ட் இஸ் divisible, டிவைட் ஆயிடுது. இஃப் அ கான்ட்ராக்ட் இஸ் பெர்ஃபார்ம் பேட்லி, அந்த எடுத்துக்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் நல்லா பண்ணல, பேட் பெர்ஃபார்மன்ஸ், claim for damages. Okay,
இப்போ டேமேஜஸ் அப்படின்னா மானிட்டரி compensation awarded by the court to the injured party for the loss or injury suffered by him. அது வந்து மானிட்டரி டேர்ம்ஸில் கொடுத்துருவாங்க. ஆஸ் பர் கான்ட்ராக்ட் ஒன் பார்ட்டி கேன் கிளைம் டேமேஜஸ் இஃப் த அதர் பார்ட்டி பிரீச் ஒரு பார்ட்டி வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா அதர் பார்ட்டி கிளைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், தே கேன் ரிசீவ். த மெயின் பர்பஸ் ஆஃப் அவார்டிங் த டேமேஜ் எதுக்குன்னா டு மேக் த குட் லாஸ், அந்த ஒரு பார்ட்டி லாஸ் சஃபர் பண்ணியிருக்காங்க அதை வந்து என்னது காம்பன்சேட் பண்ணுறது. இட் இஸ் நோன் ஆஸ் டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெஸ்டிடியூஷன், அதாவது இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். த செக்ஷன் 73 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டீல்ஸ் வித் த காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜஸ் காஸ்ட் பை எ பார்ட்டி. அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால இன்னொரு பார்ட்டிக்கு லாஸ் ஆர் டேமேஜ் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டீல்ஸ். அதுக்கு லாஸ் ஆர் டேமேஜ் என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் தே கேன் அக்கர். தேர் ஆர் மெயின்லி 4 டைப்ஸ் ஆஃப் டேமேஜஸ் இருக்குது. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டினரி டேமேஜ் இருக்குது, special damages over there, okay, and also exemplary damage. Vindictive or exemplary அப்படின்னா exemplary அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is it is nothing but ரொம்ப strong desire, என்ன சொல்கிறது, ஒரு revenge அந்த மாதிரி சொல்லலாம். exemplary good ரொம்ப அது nominal damages. ஸோ damages அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்ன மாதிரியான damages அப்படின்னா ஆர்டினரியாக நடக்கக்கூடிய damages, அடுத்தது ஸ்பெஷல் டேமேஜஸ் ஏதாவது, இல்லைனா வந்து vindictive அப்படின்னு பார்த்தீங்கன்னா strong desire ஒரு ஃபார் என்ன சொல்கிறது ஷோயிங் ஒரு ரிவெஞ்ச், ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி மேலே 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க மேலே ரிவெஞ்ச் காமிக்கிறதுக்காக பண்ணுறது. எக்ஸாம்பிளரினா ரொம்ப பெரிய டேமேஜஸ், இட் இஸ் எக்ஸாம்பிளர்னா நார்மலாக குட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இட்ஸ் அண்ட் டேமேஜ், ஹெவி டேமேஜ் அப்படின்னா அடுத்து நார்மல் டேமேஜஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இட் இஸ் கிளைம்ஸ் கேன் பி மானிட்டரி காம்பன்சேஷனாக என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் தே கேன் ரிசீவ். ஸோ வித் திஸ் வி ஆர் எண்டிங் வித் திஸ் சாப்டர். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தோம், அந்த கான்ட்ராக்ட் அடுத்தது என்னென்னா எப்படி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க, எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறாங்க, ஓகே அப்படிங்கிறத வி ஹாவ் சீன். ஓகே.